ஃப்ரெண்ட்ஸ், கடையோட இன்டீரியர் டிசைன் வீடியோ பார்ட் 3. இந்த கடையோட இன்டீரியர் டிசைனோடைய பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு போட்டேன். அதில் வந்து எப்படி பைப் போடணும், எப்படி ஒயரிங் தனித்தனியாக எடுத்து விடணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு காட்டினேன். இது வந்து பார்ட் 3. வுட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி நம்ம சுவிட்ச் போர்டு மாட்டுறோம் அதை பற்றின டீட்டெயிலான விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். பார்ட் 1லையும் பார்ட் 2லையும் நம்ம எப்படி பைப் போட்டோம், ஒயரிங் பண்ணோம், எப்படி ஜாயின் பண்ணாமல் எடுத்து விடலாம், சுவிட்ச் போர்டு எங்கே பிரிக்கலாம், மெயின்ஸ் எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பைப் ரூட்டெல்லாம் காட்டியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே ரைட் சைடில் ஒரு சுவிட்ச் போர்டு, லெஃப்ட் சைடில் ஓட சுவிட்ச் போர்டு இங்கே விட்டுருக்குறோம். அது இல்லாமல் கபோர்டுக்குள்ளே எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கபோர்டுக்கு 3 பாயிண்ட் 3 லைட் பாயிண்ட் வந்து விட்டுருக்குறோம். அதோட எல்லா சுவிட்சஸுமே இந்த கார்னரில் வந்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 போர்டு மொத்தம். இந்த 5 போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கபோர்டுக்குமே 3 பாயிண்ட் விட்டுருக்குறோம். அதாவது ஒரு டோரில் 3 பாயிண்ட், ரைட் சைடு டோரில் 3 பாயிண்ட், லெஃப்ட் சைடு டோரில் 3 பாயிண்ட். அதாவது லெஃப்ட் சைடு டோரில் 3 லைட் மாட்டுவாங்க, ரைட் சைடு டோரில் 3 லைட் மாட்டுவாங்க. அவ்வளோ டிசைன்ஸ் கடையில் இருக்குது. அதனால ஒவ்வொரு லைட்டும் ஒவ்வொரு டிசைனில் உங்களுக்கு ஒவ்வொரு டோர்லேயும் 3 லைட் மாட்டுவாங்க. அதோட ஒவ்வொரு லைட்டுக்கும் தனித்தனி சுவிட்சாக கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சீலிங்கில் மாட்டுற லைட்டு அது எல்லாமே மேலே வுட்டில் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்படிங்கும்போது வுட்டில் ஈஸியாக நம்ம லைட் மாட்டிக்கலாம். ஒயரிங் எல்லாமே தனித்தனியாக பண்ணியிருக்கிறோம். அதோட சுவிட்சும் ரைட் சைட்லேயும் வரும், லெஃப்ட் சைட்லேயும் வரும். வுட்டோட பாயிண்ட்டும் சரி, சீலிங்கோட பாயிண்ட்டு, வாலோட பாயிண்ட் ரெண்டுமே ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில் 4 சுவிட்ச் பாக்ஸு, ரைட் சைடில் 4 சுவிட்ச் பாக்ஸு. லெஃப்ட் சைடில் ஒரு 75 லைட்டுடைய சுவிட்சு, ரைட் சைடில் ஒரு 100 லைட்டுடைய சுவிட்ச் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் உள்ளே ஒரு இன்டீரியர் பாக்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கும் லெஃப்ட் சைடில் சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் சுவிட்ச் போர்டு மாட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சென்ட் பண்ணுறேன். இந்த டீட்டெயிலாக சென்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஓபியில் நம்ம வந்து போர்டை ஸ்க்ரூ பண்ண முடியாது. அதை நான் ஸ்க்ரூ பண்ணால் லூஸ் ஆயிரும் 2 வாட்டி கழட்டி மாட்டும் போது. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பாக்ஸ் சைஸ் எக்ஸாக்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ வைக்கிற இடத்துல ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் ப்ளேவுட் கொடுத்துருக்கோம். ப்ளேவுட் கொடுத்து ஸ்க்ரூ பண்ணிட்டோம். பட்டி வச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம போர்டை ஸ்க்ரூ பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளேவுட்டில் ஏறும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து போர்டு வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை நீங்கள் டைரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஓபி லூஸ் ஆயிரும். இப்படி நீங்கள் 2 பக்கமும் ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னர் 2 பக்கமும் உள் பக்கமாக நீங்கள் ப்ளைவுட் கொடுத்து ஸ்க்ரூ பண்ணி வச்சிங்கன்னா பட்டி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸ்க்ரூ வச்சு கழட்டும் போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒயரிங் சுவிட்ச் போர்டெலாம் மாட்டினதுக்கப்புறமா கம்பெனிலேருந்து வந்து அவங்களே லைட் ஃபிட்டிங் மாட்டிடுவாங்க. ஸோ லைட் ஃபிட்டிங்கோடைய வீடியோ என்னால் போட முடியாது. பட் ஆனால் லைட் மாட்டினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு ஃபைனலாக சென்ட் பண்ணுறேன். சுவிட்ச் போர்டு மாட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னொரு வீடியோவை நான் சென்ட் பண்ணுறேன், டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.